டேய் சரக்கு ஊத்துறா. என்னப்பா இதெல்லாம்? சும்மா இருங்கப்பா, ஊத்துறா. நீ ஊத்து. சந்தோஷமா சேஸ் சொல்லுங்க. என்ன தம்பி இதெல்லாம்? லக்ஷ்மி அம்மாவும் கிடைச்சிட்டான். சேஸ். என்னப்பா சொல்ற? எங்க? தோ யாரு? இவர்தான். எதை வச்சு சொல்ற? ஒரு டவுட் இருந்தது, அது கிளியர் பண்ணாதான் சரக்கு ஊத்த சொன்னேன். இப்போ வழக்கமா எல்லாரும் சரக்கு ஊத்திட்டு தானே தண்ணி ஊத்துவாங்க. ஆமா. ஆனா உங்க மிக்சிங் எப்படி இருந்தது? தண்ணியில தானே சரக்கு ஊத்தி அடிச்சீங்க. அதே மாதிரி உங்க ஜீன்ல பிறந்த நாங்க 2 பேரும் தண்ணியில தானே சரக்கு ஊத்தி அடிச்சோம். பார்த்தா இவனும் அதே மாதிரி மிக்ஸ் பண்றான். நீங்களும் என்ன மாதிரி? அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் இவனும் நம்ம ஜீன். சாங்ல சேர்ந்த குடும்பத்தை பார்த்திருக்கேன், சரக்குல சேர்ந்த குடும்பத்தை இப்பதான் பாக்குறேன். என்ன மன்னிச்சிருப்பா, என் மனசறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. என்னப்பா இது? ஏன்பா இந்த கத்தி? உங்களை குத்ததான். அவங்க அம்மா அவங்க கதை சொல்லும்போது தான் தெரிஞ்சுது நீங்கள் தான் ஏப்பான்னு. எங்கள் அம்மாவை ஏமாத்தினவனை போட்டு தள்ளணும் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சுது. என்ன போட்டு தள்ளவா? ஏய், நீ என் மகனே தான். எப்ப நானு எப்பா அவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் என்னாச்சு உங்க சொத்தெல்லாம்? எல்லாம் என் தங்கச்சிகளுக்கு கொடுத்துட்டேன்ப்பா. தங்கச்சியா? ஆமாப்பா. எனக்கு அப்புறம் பொம்பளை புள்ள பிறந்தா குலதெய்வம் கோயிலில் வச்சு எனக்கு மொட்டை அடிக்கிறத எங்கள் அம்மா வேண்டிச்சு. எங்கள் குலசாமி ரொம்ப பவர்ஃபுல். வரிசையாக 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்து வருஷம் எனக்கு மொட்டை அடித்தாங்க. இவங்களால தானே என் தலை மொட்டையாச்சுன்னு சின்ன வயசுல யாருக்கு தெரியாம அவங்கள அடிப்பேன், கிள்ளுவேன். அப்பவே அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் காண்டு. அப்போ ஒரு நாள் டூரிங் டாக்ஸில பாசமலர் படம் பார்த்துட்டு நாமளும் சிவாஜி மாதிரியே தங்கச்சி மேல பாசமா இருக்கணும்னு முடிவு பண்ணினேன். ஒவ்வொரு பாசத்துல எங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற மாதிரி 3 ஏழை பசங்களை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னும் என் மேல கடுப்பாயிட்டாங்க. அது பத்தாதுன்னு பெத்த அப்பா சாவுக்கு நான் தான் காரணம் தெரிஞ்சதும் வெறுப்புல வீட்டை விட்டே கிளம்பிட்டாங்க. என்னால நீங்க யாரும் போக வேணாம்னு சொல்லி மொத்த சொத்தி அவங்க பேர்ல எழுதி வச்சுட்டு இந்த பையனோட இந்த ஊருக்கு வந்துட்டேன். எப்படி இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது அன்னைக்கு நான் ஏதோ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டதா எனக்கு தோணுது. என் தங்கச்சி மேல நான் வச்ச பாசத்துக்காக என் பிள்ளைங்க ஏன் கஷ்டப்படணும்? அதனால இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். புரியுதுப்பா. இருக்கிற வீட்டை விட்டு 3 அத்தைங்களையும் துரத்தி நடு ரோட்ல நிக்க வச்சு நாங்க ஆள வந்தான் பிள்ளைங்கிட்டையும் மூஞ்சி முன்னாடி சொடுக்கு போட்டு சொல்லணும், அவ்வளவுதானே? டேய், அத்தைங்களோட மறுபடியும் நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டில் சந்தோஷமா வாழணும்ப்பா. அது எப்படிப்பா முடியும்? முடியும்ப்பா. உங்க 3 அத்தைகளுக்கும் 3 பொண்ணுங்க இருக்காங்க. 9 பொண்ணுங்களா? மொத்தம் 3 பொண்ணுங்கடா. உங்க முறை பொண்ணுங்க. அந்த 3 பொண்ணுங்களை நீங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நான் நினைச்சதெல்லாம் நடக்கும்பா. அப்பா மாதிரி பேசாம அப்பா கொடுத்த ஐடியால என்ன குறை? அதானே பொண்ணுங்களை கட்டுறதுல தப்பே இல்லையே. ஒருத்தைய காதலிச்சுட்டு இன்னொருத்தைய எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஏன் அப்பா பண்ணல? ஏன் கதை வேறடா. எல்லாம் ஒரே கதை தான். ஆள வந்தான் பசங்க ஆள வந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம 3 பேரும் அந்த 3 பொண்ணுங்களை காதலிச்சு தான் கல்யாணம் பண்றோம். ஓகேவா? உங்க 2 பேருக்கு ஓகே. என் மூஞ்சிக்கு அம்மாம் சோப்பே செட் ஆக மாட்டேங்குது. அத்தை பொண்ணுங்க எப்பறம் செட் ஆகும்? உன்னை பத்தி தெரிஞ்சுதான் நான் ஒரு பிளானுக்கு வந்திருக்கேன். இப்படி வாங்க, நாளைக்கு இந்த ஊர் கோயில்ல திருவிழா. உங்க அத்தைகளுக்கு தான் வருஷம் முதல் மரியாதை. இந்த வருஷமும் தீ மிதிக்கிறதுக்காக உங்க அத்தைங்க குடும்பத்தோட வருவாங்க. கும்பலா பூந்து அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து தாலியை கட்டிடுங்க. நீ வாழ்ந்து கெட்டவனா இருப்பேன்னு பார்த்தா வாழும் போதே கெட்டவனா இருக்கேப்பா. இதெல்லாம் தப்புப்பா. ஏ இடியட், ஒரு நல்லது நடக்கிறதுக்காக 4 தப்பு பண்ணாடா. நீங்க 3 பேரை கடத்திட்டு வந்து 3 தப்பு தானே பண்ண போறீங்க. ஓகே, டபுள் ஓகே. வாடா, யோசிக்காதப்பா. சூப்பர்டா பசங்களா. ஏய், முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டணும். இந்த மாதிரி அவுத்து மூச்சு முட்ட போகுதுப்பா. அண்டர்வேரோட பார்த்து அத்தை பொண்ணு பயப்பட போகுது. பரவாயில்ல, நான் ராமராஜன் ஃபேன் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சீக்கிரப்பா. என்னப்பாச்சு? அப்பா, அத்தை பொண்ணுங்க சூப்பர். நல்ல வேலை. எங்க உங்களுக்கு பிடிக்காம போயிடுமே நினைச்சேன். நவுருங்க. என்னாச்சுப்பா? ஐயோ, அத்தை பொண்ணுங்களை தூக்கிட்டு வர சொன்னா அத்தைங்களை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? அத்தைங்களா? பரவாயில்லப்பா. அப்பா, நீங்க தானப்பா பெரிய பொண்ணு, நடு பொண்ணு, சின்ன பொண்ணு சொன்னீங்க. அது அவங்க பேருடா. நம்ம குலதெய்வம் பொண்ணு தாயிடா. ஐயோ, முடிக்கிறாங்களே. பார்த்தாங்க தொலைஞ்சா கிளம்புங்க.
அத்தைங்க ஊருக்கு வந்து அவங்க பொண்ணையே தூக்க போகிறோம். என்ன ஆக போதோ. செத்தோம். நம்ம பொண்ணுங்களுக்கு தூக்கம் வந்து தெரிஞ்சிருச்சு. உன்னால எத்தனை பேர் சமாளிக்க புள்ளி அந்த 3 குண்டா அந்த 2 நீடா நான் என்ன சமாளிக்கிறதே கஷ்டம் ப்ரோ. போடாங்க. எங்க அவன்? தம்பி ஊருக்கு புதுசா? கோவிலூர் போகணும். அட, அது நம்ம ஊர் தான். வாங்க வாங்க. ஏய், வீடே மண்டபம் மாதிரி இருக்கு. கல்யாணத்தை இங்கே முடிச்சிருவோம். இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. அது எப்படிடா லாஸ்ட் மினிட்ல நல்ல மாதிரி பேசுற? டேய், நான் முதல்ல இந்த அதான்டா சொல்லிட்டு இருக்கேன். வாடா. ஐயோ அது வந்துருச்சு. எப்படி ஆளு சூப்பர்ல. அது எப்பறம் நீயே முடிவு பண்ணுவ? அது நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ருக்குன்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். இவ அப்படியே அவ லுக்கில் இருக்கா. இவ எனக்கு தான். நான் ஒத்துக்க மாட்டேன். 2ல 1 தொடு. பாத்தியா, நீயே ஒத்துக்கிட்ட. இவ எனக்கு தான். சரி ப்ரோ, ரொம்ப ஆசைப்பட்ட. நீ இவளை எடுத்துக்கோ, நான் வேணா அவளை எடுத்துக்கிறேன். என்னடா இஷ்டத்துக்கு ஆளை மாத்திட்டு இருக்க? அது ருக்குக்கு முன்னாடி நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது சச்சுன்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். இவ அச்சியாசில் அவளை மாதிரியே இருக்கா. என்ன இருந்தாலும் அதானே ஃபர்ஸ்ட் லவ். சிறுப்பால் அடிப்பேன். 2ல 1 தொடு. தெரியும், எதை தொட்டாலும் இவன் எனக்கும்ப. நீ ஒழிஞ்சு போ. I got freaky, freaky, baby. மாயா, மாயா, வந்துட்டேம்மா. கூட பிறந்தவனே. நாம் பயந்தா நாய் தைரியம் ஆயிடும். நம்ம தைரியம் இருந்தா நாய் பயந்துரும். அதான் டாக் லாஜிக். இப்போ என்ன பண்ணும்? நாயை உத்து பாரு. ஃப்ரெண்ட்லியா பார்க்காதடா, டெட்லியா பாரு. நல்ல முறைச்சு பாரு. இது போதுமா? இன்னும் ஹெவியா. நல்ல இன்னும் பெருசா தர. பெருசா துறக்கிறதுக்கு என்ன வாயா? நெக்ஸ்ட். அட சொல்லுப்பா. டேய் டேய் டேய். ஐயோ டேய், கதவு திறக்க மாட்டேங்குதுடா. ஐயோ. என்னடா பண்ற? எந்த மிருகமும் ஒன்னா தான் துரத்தும், படுத்தா துரத்தாதரா. இது அனிமல் லாஜிக். இது என்ன பெட் போட்ட மாதிரி வந்து படுத்துக்கிச்சு? இன்னும் கொஞ்சது. எந்திரா டேய். எப்படா எந்திரிக்கிறது? பெருசா லாஜிக் பேசுனேன். இவரை பாரு. டேய், நாயை கொஞ்சம் நேரமாடா. நான் எங்கடா நாயை கொஞ்சறேன்? அதான்டா என்ன கொஞ்சது. எந்திரா. என்ன ஓடிச்சு? என்னடா என்னடா எதை பார்த்து இப்படி ஓடுறான்? டேய், எவனோ உள்ள புந்துட்டாடா. புடிங்கடா. டேய், சீக்கிரம் வாடா. டேய், ஓடு ஓடு. டேய், செவுத்துல ஏற முடியலடா. பரவாயில்லடா, குனி. குனிஞ்சா எப்பறம் ஏறுது? டேய், பக்கத்துல வந்துட்டாங்கடா. குனி. அட பாவிங்களா, என்னைய தூக்கி விடுங்கடா. கை கொடுறா. டேய், விட மாட்டான்டா இன்னைக்கு. இவன் என்ன என் பேண்ட் கழட்டுறதுல புரியா இருக்கான்? ஐயோ. டேய், பேக் பேக். ஓடு ஓடு. வாங்க வாங்க. டேய் டேய் டேய். என்னடா? இறால் முடியலடா. வீடு காலியருக்குள்ள வந்துடல. ஆள அடையாளம் பாத்தீங்களானே? இருட்டுல முகம் தெரியல. ஆனா அன்னைக்கு திருவிழால தூக்கம் வந்தால. அவனுக்கு தான்டா இது. ஐயா என்ன ஊர்றா இது? ஒரு பக்கம் நாய் துரத்துது, ஒரு பக்கம் பேய் துரத்துது. பத்தாத்து கையில் அருவாள் வச்சுட்டு ஐயனார் மாதிரி இவனுங்க வேற துரத்துறானுங்க. கை கால் போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி என்னடா பண்றது? கை கால் போனா கூட பரவாயில்ல ப்ரோ, உயிர் போனா வருமா? நீ சொன்னது தான் சரி, இது ஆவறதில்ல. என்ன ஆனாலும் சரி, அத்தை பொண்ணுங்க கழுத்துல தான் தாலி கட்டுறோம்.
நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். லவ் ஃபெயிலியர் வெக்ஸ் ஆயிட்டேன்னா இப்போ நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்ற. யாரால வெக்ஸ் ஆனேனோ அவளோட தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கேன். ஊட்டியில் நான் லவ் பண்ண மாயா வேற யாரும் இல்லை. நான் மற்ற பொண்ணுங்களை அவளும் ஒருத்தி. என்னை விட்டு போயிட்டான்னு நினைச்சவளே என் அத்தை பொண்ணை திரும்ப என்கிட்டே வரானா என்ன அர்த்தம்? அவ எனக்கு தான் விதி கன்ஃபார்ம் ஆக்கிடுச்சு. டேய் டேய் எந்திரிக்கடா. என்னடா எந்திரிக்கடா. என்னடா அங்க வெளில வந்து பாருங்கடா. பின்னாடி வழி இருக்கடா. ஃபுல்லா கவர் பண்ணிட்டானுங்க. டேய் நம்ம திருடுங்கல்ல ஆள வந்த பசங்கன்னு சொல்லி அப்ரூவ் ஆயிடலாமா? வளராதரா அத்தைங்களுக்கு நாம தான் அண்ணன் பசங்க தெரிஞ்சா உடனே ஊர் விட்டு துரத்திடுவாங்க. இந்த ஜென்மத்துக்கு நம்ம குடும்பம் ஒன்றும் சேராது. வாங்க சமாளிப்போம். சரி. ஒரு விஷயம், என்ன? வெளியே யார் அடிச்சாலும் கத்தக்கூடாது. ஏன்? நமக்கு வலிக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஹாப்பியாகி எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸோட அடிப்பாங்க. அதனால அடிக்கும் போது கத்தக்கூடாது. அதான் லெசன் நம்பர் 1. அப்போ லெசன் 2 அது அவங்களே சொல்லுவாங்க. இருக்கிற ஆயுதத்தை வச்சு முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம். ஆயுதமா? இருட்டுல ஒண்ணும் தெரியலையே. காவல் நிலையம் கோவிலூர். ஏன் சார் 5 மாசமா பூட்டி கிடந்த ஸ்டேஷனுக்குள்ள திடீர்னு எப்படி வந்தீங்க? நேத்து நைட்டு ஊருக்குள்ள கலவணி பயிலுக்கு புந்துட்டாங்கல்ல, அதனால அர்ஜென்ட்டா டியூட்டி போட்டுப்பாங்க. அதேதான். ஆமா, எஸ்பி சௌத்ரி சார் சௌக்கியமா இருக்காங்களா? சௌத்ரி நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு. யார் அது? அழகு ஆற்றுல இறங்கும் போது நம்ம அப்பா போகிற விஷயம் தான் எஸ்பி சௌத்ரி. கூட்டத்தில் ஆட்டை போகிறதுக்கு போலீஸ் விஷயம் தானே கரெக்டு. பூட்டி கிடந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எவனோ களவாணி பையன் உடஞ்சிட்டானு உள்ள வந்து எட்டி பார்த்தா நீங்க உங்களை நான் எஸ்பி சௌத்ரி சாரோட பார்த்ததுனால போலீஸ்காரன் தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள போய் சொல்லி மக்களை எல்லாம் கூட்டு நான் பிரில்லியன் பாய். உங்களை மாதிரி ஒரு எஃப்எம் இருந்தா போதும், ஊருக்குள்ள யார் வேணாலும் போலீஸ் ஆயிடலாம். ஆமா, எதுக்கு எல்லாரும் தொடப்ப ஒற்றை குச்சியோட வந்திருக்கீங்க? ரொம்ப நாளா பூட்டி கிடந்தது இல்ல, அதனால தான் க்ளீன் பண்ண வர சொன்னேன். என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் க்ளீன் பண்ணுங்க. ஓகே சார். சரிங்க சார். ஓகே சார். டேய் உள்ளூருக்கு வர மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி பேசினா எலெக்ஷன் டியூட்டிக்கு ஆள் பத்தாக்குறையா இருக்கு. இப்போதைக்கு போஸ்டிங் போட முடியாது, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்மளே இங்கே போலீஸாக செட்டில் ஆகிடுவோமா? மாட்டினா என்ன கிடைக்கும் தெரியும்ல? சார் மாட்டிக்கிட்டோம். இந்தாங்க முதல்ல இதை பிடிங்க. எதுக்குது? என் பேரு பேட்டரி பிச்சை. இந்த ஏரியாவில் மலிவுல மது உற்பத்தி பண்றது நான் தான். இனிமே வாரம் இந்த அமௌண்ட் வந்தாலும் நம்மளை கண்டுக்காங்க. மாட்டினா என்ன கிடைக்குன்னு கேட்டியே, மாட்டாட்டி எவ்வளோ கிடைக்குது பாத்தியா? வர 8ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட். டெஃபினட்டா நீ தான் ஜெயிப்ப. இதெல்லாம் அந்த பசுபதியோட வேலையா தான் இருக்கும். நீ வண்டியை வேகமா ஓட்டு. இன்ஸ்பெக்டர் சரவணன் ஆன் டியூட்டி.
அவர் சப் இன்ஸ்பெக்டர் குமரன், நான் கான்ஸ்டபிள் சக்திவேல். ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். இட்ஸ் மை டியூட்டி மேடம். இதுக்கும் காரணம் அந்த பசுபதி தான். மதுரையில நம்மள கடத்த பார்த்தா, நேத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போந்து நம்மளே கொல்ல பார்த்தா. எல்லாத்துக்கும் சேர்த்து அவனை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுங்க சார். அதெல்லாம் வேணாங்க, மன்னிச்சு விட்டுருங்க. விட்டா மறுபடியும் வருவான். உள்ள தள்ளுங்க சார். அவன் வேண்டாம், அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம். அவன் வெளியில இருந்து என்னோட போட்டி போட்டு தோக்கணும். சூப்பர் மேடம், இதான் பாசிட்டிவ் அப்ரோச். சரி, அப்போ ஒரு நாள் லஞ்ச் சாப்பிடுற மாதிரி வீட்டுக்கு வந்துருங்க. ஒரு நாள் இல்லைங்க, நாளைக்கே வந்துடும். இன்னும் 2 நாள் தான், அப்புறம் நம்ம ஆட்டத்தை நிறுத்த எவனாலையும் முடியும். RDX, the massive disaster. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. Santa, 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 Santa. யாரா நீ? டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் டீலிங்ல டெரரிஸ்ட் பேரு RDX. நான் குத்துனா கொலாப்ஸ் ஆயிடுவேன், முட்டனா மெமரி லாஸ் ஆயிடுவேன். இந்த எலெக்ஷன்ல கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், மேனிபுலேஷன், வயலேஷன் இப்படி எதுவும் நடக்கூடாது. ஏன் என் கண்ணுக்கு முன்னாடி காத்து கூட பொல்யூஷனா போக கூடாது. இந்த RDX எமோஷன் ஆனா எதிரிக்கு ப்ரொமோஷன் மேல. என்னோட ஒரு அடி 100 இடிக்கு சமம். இந்த சூறாவளி சாம்பிள் பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? ஏம்பா மூச்சு விடாம பஞ்சு டைலாக் பேசினா மிரலும் வானுங்கன்னு சொன்னேன். இங்க முதுகு பின்னாடி 3 மீட்டர் அருவா வச்சு நிக்கிறானுங்கப்பா. பயப்படாதீங்க சார், என்ன மாதிரி தைரியமா இருங்க. நீ 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க, நான் தான் அருவா பக்கத்துல இருக்கிறேன். இப்போ தைரியம் தான் உங்க செக்யூரிட்டி. லேசா பயந்தாலும் போட்டுருவாங்க. சாவடிக்காம விட மாட்டேன் போல, சொல்லி தொலை. எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கியா? சொல்ற மாதிரி பேசல, செத்துருவீங்க. சொன்னாலாதான் நடக்கும் போல. டேய், எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். எனக்கு கோபம் வரத்துக்குள்ள போயிடு. ஏம்பா உடனே போக சொல்லிட்டாம்பா, போயிடலாமா? ஸ்வீட் பாக்ஸை கொடுங்க. இது வேறையா? இந்தா வச்சுக்கோ. இப்போ நான் சொல்றது அப்படியே சொல்லிட்டு ஓடி வந்துருங்க. ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டா ஸ்வீட், பிரச்சனைன்னு வந்துட்டா ரிவீட். ஏய் டிடிஎஸ் ராஜசேகர். RDX ராஜசேகர். ஹார்லிக்ஸ்னா இனிக்கும், RDXனா வெடிக்கும். ரொம்ப மொக்கையா இருக்கு, நானே ஒரு பஞ்சு போட்டுக்கிறேன். அந்த RDX பத்த வச்சாதான்டா வெடிக்கும். இந்த RDX பார்த்தாலே வெடிக்கும். இடிச்சிட்டு வந்தான், வெடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்.